ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் சம்மந்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது வந்து கேப்பிட்டல் கெயின் இன்கம் இருக்கக்கூடிய உங்களோட அசஸி வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் குடுக்கவில்லை என்றாலோ, அவங்களுக்கு சில டீட்டெயில் தெரியவே இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் கூட, அந்த டேட்டாவ ஏஏஎஸ்லேருந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஐடிஆர் ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் வச்சுருக்கவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அவங்களே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வின்மேனாக இருந்ததுன்னா ஏஎஸ் எக்ஸலை டவுன்லோட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் ஃபைல் பண்ணக்கூடியவங்களுக்கு கிளைண்ட் அந்த கேபிட்டல் கெயின் ரிப்போர்ட்டோ இல்லை டேக்ஸ் ரிப்போர்ட்டோ கொடுக்கலன்னா அவங்களால இது என்ன டைப் ஆஃப் கேபிட்டல் கெயின், இது எங்கே டிக்ளேர் பண்ணணுங்கிறது தெரியாமல் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நம்மளோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டலே ஏஐஎஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. நீங்கள் எங்கே ஏஐஎஸ் டவுன்லோட் பண்ணுவீங்களோ ஸோ அதுக்கு பக்கத்துலேயே யூட்டிலிட்டி அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூட்டிலிட்டியை நீங்கள் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏஎஸ்ஐ ஜேசானாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த யூட்டிலிட்டியில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பேன் அண்டு டேட் ஆஃப் பர்த் ஆர் டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஸோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் சம்மரி டேபிள் வைஸ் இருக்கும். அது எந்த செக்ஷனில் கவர் ஆகுது, லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக. ஸோ அப்படிங்கிற கேபிட்டல் கெயின் சம்மரி எந்த டேபிளில் என்ன ஃபில் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதை அப்படியே டிட்டோவாக பார்த்து நீங்கள் உங்கள் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது கிளைண்ட்ஸ் டேட்டா கொடுக்கவில்லை, இல்லை அவங்களால வந்து டேட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் இதுதான். ஓகே, தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.